Welcome to Srirangam Kitchen. So it's been a 3 years journey. So we thank all our 600 subscribers and 45,000 views. So உங்களால தான் இன்னைக்கு வந்து நாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் சம்மர் ஸ்பெஷல் மாவடு. ஸோ ஒரு அம்மா ஸ்டைல் மாவடு. ஏன்னா இது வந்து எவ்ரி சம்மர் எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம மக்களுக்காக பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு கிலோ மாவடில் பண்ணுறோம். ஸோ நார்மலாக கடையில் வாங்கிட்டு நாம் இந்த மாதிரி பெரிய குச்சியாக கொடுப்பாங்க. அதை வந்து சின்ன சின்ன குச்சியாக நாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா மாவடு கடிக்கும்போது அந்த குச்சியில் பிடிச்சி தான் வந்து கடித்து சாப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து எக்ஸலண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் குச்சியை உடைக்காமல், ஏன்னா குச்சியை உடைச்சோம் அப்படின்னா பால் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் சின்ன சின்ன குச்சியை மாவடிலேயே விட்டுட்டு நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே ஒட்டியிருக்கிற பால் கரை இல்லாட்டி மற்ற ஏதாவது மண் இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்துலேயோ இல்லாட்டி டைரெக்டாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கையில் உங்களுக்கு குத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா வச்சு கட்டைக்கரண்டியை வச்சு நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 7 daysக்கு நாம் வந்து மூடி வச்சுருவோம். ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் சால்ட் எல்லாம் உள்ளே போய் தண்ணியெலாம் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், டெய்லி இந்த மாதிரி நாம் வந்து குளிக்க விடணும், இல்லாட்டி உட்டன் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேக்கு அப்புறம் நம்ம மாவடியில் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ 7 days ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சால்ட் நல்லா மாவடியில் இறங்கியிருக்கும், தண்ணியெலாம் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகி மாவடு மேலே இந்த மாதிரி லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக 7th day இல்லாட்டி 8th day வந்து நாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி சால்ட் போட்டுட்டோம். இப்போ வந்து நாம் ஃப்ளேவர்ஸும் காரமும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி. இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ரோஸ்டிங், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். ஸோ வெந்தய பொடியும் கடுகு பொடியும் சில்லி பவுடர் 3 ரொம்ப மஸ்ட்டு ஊறுகாய்க்கு, எந்த ஒரு பிக்கல் வெரைட்டியாக இருந்தாலும். ஸோ வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். அதனால் இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு நமக்கு கடுகு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டும் ஈக்குவலாக நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நாம் வந்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுடராக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரைச்ச பவுடரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். அதையும் ஒரு ரவுண்டு மிக்சியில் அரைச்சிட்டு நாம் வந்து இந்த மிக்ஸை டைரெக்டாக மாவடு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவடு மேலே ஆட் பண்ணிவிட்டு ஸோ வெந்தய பொடி, கடுகு பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காரம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 35-40 குண்டு மிளகா. ஸோ குண்டு மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கும். அதனால் ஒரு 35-40 குண்டு மிளகா ஆட் பண்ணுறோம். ஸோ 1 கிலோ மாவுடுக்கு 35 to 40 numbers. ஸோ நீங்கள் பட்டை மிளகா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5-10 மிளகா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ட்ரை ரோஸ்டிங். ஸோ எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு மிளகாலேருந்து லைட்டாக ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பித்து நமக்கு வந்து ஒரு ஷைனி லுக் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த டைமில் நாம் வந்து ரோஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷைனி லுக் கிடச்சதும் இதையும் நாம் கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா கூல் ஆனதும் இதோட ஒரு 1 to 2 teaspoons வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு உப்பு தெரியும். இதில் இன்னொரு 1-2 teaspoon ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு அந்த என்டையர் பவுடரை வந்து நாம் வந்து மாவுடு மேலே ஆட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. ஸோ நல்லா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் டு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் மாவிடோட தண்ணியில். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ சில பேருக்கு வேணும் அப்படின்னா சில பேர் வந்து நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 8th டே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 20 to 25 டேஸ் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாம் இது பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக ஒரு 50 to 60 ml தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு டைரெக்டாக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாவிடு மேலே ஆட் பண்ணாமல் ஒரு 30 seconds to 1 minute ஆற வச்சுட்டு நாம் வந்து இந்த தண்ணியை மாவிடு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு மாவிடை விட மாவிடு தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கு அப்புறமே மாவிடில் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மாவிடு வந்து நல்லா ஊற ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 25 to 30 டேஸ் நாம் வந்து டெய்லி எடுத்து இந்த மாவிடுவை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஓகே. ஸோ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து மாங்காய் வடுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு tedious ப்ராசஸ், பட் த ரிசல்ட் வில் பி ஃப்ரூட்ஃபுல். ஸோ ஹோம் ஸ்டைல் மாவிடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.